ஓம் சாந்தி. நாம் இப்போது பிரிஜ்மோகன் பாய்ஜியுடைய கிளாஸு கவலையற்ற மகாராஜா அப்படிங்கிற டாப்பிக்கில் பண்ணியிருக்காங்க. அதை நாம் கேட்க போகிறோம். அப்போது நாம் உண்மையிலேயே பாப்தாதாவுடைய கவலை இல்லாத மகாராஜா குழந்தைகளாக ஆகி ஒரு எடுத்துக்காட்டாக ஆகி சேவையை தீவிர வேகத்தில் அதிகரிக்க முடியும். எனவே முதல் விஷயம் என்னவென்றால், இந்த முழு ஞானமும் அனுபவத்திற்கானது. வாழ்க்கையில் கொண்டு வந்து அனுபவம் செய்ய வேண்டியது. அனுபவம் மனதால் ஏற்படுகின்றது, புத்தியினால் அல்ல. எவ்வளவு மனிதர்களிடம் ஞானம் இருக்கின்றது, அது அனைத்தும் புத்திக்கானது. சாஸ்திரத்தில் ஞானம் உள்ளது, விஞ்ஞானிகளுடைய ஞானம் உள்ளது, லௌகீக கல்விகள் உள்ளன. இவை அனைத்தும் எங்கு சிந்திக்க தாரணை செய்யப்படுகின்றது என்றால் புத்தியில். ஆனால் இந்த ஞானம் புத்தியில் தாரணை ஆனாலும் கூட இவை உள்ளத்தில், மனதில் அனுபவம் செய்யப்படுகின்றது. எனவே இந்த ஞானத்தினுடைய விசேஷ தன்மை என்னவென்றால், இதை கொடுப்பவரும் கூட உள்ளத்தை கொள்ளை கொண்டவர். அவரை தில்வாலா பாபா என்று சொல்லப்படுகின்றது. அதை அடையக்கூடியவர்களும் தில்வாலா பாபாவுடைய குழந்தைகள், உள்ளத்தால் எடுத்துக்கொள்கிறார்கள். எனவே உள்ளத்தோடு பல விஷயங்கள் நம்முடைய ஞானத்தோடு சம்பந்தப்பட்டுள்ளது. எப்படி சொல்கிறார்கள் அல்லவா, உண்மையான உள்ளத்தில் இறைவன் திருப்தி அடைகின்றார் என்று சொல்கிறார்கள் அல்லவா. மேலும் இந்த முரளியில் உள்ளத்தை பற்றி அல்லது மனதை பற்றி, அதனுடைய சுமையை பற்றி பாபா சொல்லி இருக்கின்றார். மிகவும் முக்கியமானது, மேலும் மிகவும் இன்ட்ரெஸ்டிங் ஆனது. சரீரத்தின் மீது சுமை ஏற்படுவதை போல ஒரு மனிதர் சுமை தூக்கி கொண்டு செல்கிறார் என்றால் அவருக்கு களைப்பு ஏற்படும். சுமையை தூக்கி கொண்டு நார்மலாக நடக்க முடியாது. சுமையை தூக்கி கொண்டு ஓடுவது மிக கடினம். சுமையை தூக்கி கொண்டு பறப்பது மிக மிக கடினம். ஆனால் இந்த சரீரத்தின் சுமையை நாம் தெரிந்திருக்கின்றோம். பாபா சொல்வது மனதின் மீது உள்ள சுமை. இது யோசிக்க வேண்டிய விஷயம். மனதில் நமக்கு சுமை இருக்கிறது என்றால் அடுத்து என்ன ஆகும்? மனதில் சுமை இருக்கிறது என்றால் மனதால் பறக்க முடியாது. மனம் பறக்க முடியாது என்றால் ஆத்மாவும் பறக்க முடியாது. பிறகு நாம் எவ்வாறு லேசாக ஆக முடியும்? டபுள் லைட்டாக எப்படி ஆக முடியும்? எனவே நாம் என்னென்ன சக்திகளை எடுத்துக்கொள்கின்றோமோ, அது ஞானத்தினுடைய சக்தியானாலும் சரி, இல்லை சேவையின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது அந்த சக்தியாக இருந்தாலும் சரி, சக்தியை எடுத்துக்கொள்ளத்தான் செய்கிறோம். ஆனால் அந்த சக்தி லேசான மனதை பறக்க வைத்தால் எங்காவது நாம் போய் சேர்ந்து விடுவோம். ஆனால் அந்த சக்தி நம்முடைய சுமைப்பட்ட மனதை நடத்த விரும்பினால் அதிகமான சக்தி செலவழியும், வீணாகும். மனமும் சுமைப்பட்டதாகவே இருந்துவிடும். சுமையான ஒரு பொருளை தூக்க முயற்சி பண்ணினால் என்ன நடக்கும்? மேலே தூக்கி எறிந்தாலும் அது கீழே இறங்கிவிடும், மிக கடினமாக இருக்கும். எனவே எந்த ஒரு பொருளும் இந்த புவியீர்ப்பு விசையில், அந்த புவியீர்ப்பு சக்தியின் மூலம் மேலே சென்றாலும் கூட அந்த புவியீர்ப்பு சக்தி அதை இழுத்து கீழே கொண்டு வந்துவிடும். ஏனென்றால் பூமியினுடைய ஈர்ப்பு விசை இருக்கின்றது. இது ஸ்தூலமானது. பாபா சூக்ஷமத்தை பற்றி சொல்கிறார்கள். ஒருவேளை ஆத்மா இந்த உடல் என்ற கூட்டுக்குள்ளே இருக்கிறது. ஒன்று குஷி குஷியாக வீட்டில் இருப்பது. நீங்க உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷமா போறது, சந்தோஷமா வெளியில வர்றது. ஸ்தூலமான இடத்துக்கு உங்க இஷ்டப்படி போறீங்க, உங்க இஷ்டப்பட்டப்போ வெளில வர்றீங்கன்னா அது வேற விஷயம். ஆனா நீங்க கட்டாயத்துக்காக போறீங்க, இப்ப ஜெயிலுக்கு போறீங்க, உங்களுக்கு அங்கிருந்து வெளியில வர்றது உங்க இஷ்டப்படி வெளியில வர முடியாது. நீங்க இஷ்டப்பட்டப்போ வெளியில வர முடியாது. அப்ப என்ன ஆகும்? அது உங்களுக்கு ஒரு கூண்டாக ஆகிவிடும் இல்லையா? இதே போல ஆத்மா இந்த சரீரம் என்கிற மணல் வீடு அல்லது மாளிகை எது வேணாலும் வச்சுக்கோங்க, அதுக்குள்ள வந்திருக்குது. சரீரம் தேவதை சரீரமா இருந்தாலுமே கூட அது பந்தனத்துல வர்றது இல்லை. அது ஜீவன் முக்தி நிலை. ஆனா இப்பெல்லாம் என்ன இருக்குது? 63 ஜென்மங்களாக நாமும் வாழ்க்கை என்கிற பந்தனத்துல இருக்கிறோம். வாழ்க்கை பந்தனம் என்பது மண்ணினுடைய கவர்ச்சியில நம்ம வந்துட்டோம். மனச பறக்க வச்சாலுமே கூட ஒவ்வொருத்தருக்கும் மனசு பறக்கணும்னு தான் முயற்சி பண்ணுது. ஆனா அஞ்ஞானிகளுடைய மனம் 5 விகாரங்களுக்கு வசமாகி பறக்குது. அது அப்படிப்பட்ட ஒரு விஷயம், மண்ணோடு சம்பந்தப்பட்டது. கொஞ்சம் பறந்துட்டு திருப்பி மண்ணிலே வந்து விழுந்துடுது. பாபா நமக்கு ஞானம் கொடுத்திருக்காங்க, நீங்க இதை விட்டு வெளியில வரணும், பந்தனத்துல இருந்து விடுபடணும்.
அதனால ஒருவேளை நாம மறுபடியும் அந்த மனதின் மீது சுமையை வைத்தோம் என்றால் நாம் பறப்பது மட்டும் என்ன, வெளியில் கூட வர முடியாது. இது டென்ஷன் ஃப்ரீ ஆகுவதற்கான, மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான, கவலைகளிலிருந்து விடுபடுவதற்காக பாபா மிக நல்ல ஒரு உபாயத்தை நேற்று சொன்னார்கள். கவலையை என்ன என்று சொன்னார்கள்? கவலை எதற்கு சமம்? கவலை சிதைக்கு சமமானது. சிதை ஒரு முறை எரிகின்றது. கவலை மனிதனை நிரந்தரமாக எரித்து கொண்டே இருக்கிறது. எப்படி பொறாமை இருக்கிறது அல்லவா? பொறாமை என்ற நெருப்பு கூட கோபம் என்கிற நெருப்பு, அகங்காரம் என்கிற நெருப்பு மனிதர்களை நிரந்தரமாக எரித்து கொண்டு இருக்கிறது. அவர்களுடைய முழுமையான அமைதி, சந்தோஷம், அவங்களுடைய குஷி, அவங்களுடைய ஆனந்தம், அவங்களுடைய அன்பு, எவ்வளவு அவங்கள்ட்ட சொத்து இருக்குதோ அது அனைத்தையும் திவாலாக்கி விடுகின்றது. இவ்வாறு இது மிகவும் எல்லாருக்கும் ஒரு அமிர்தத்தை போன்ற ஒரு பாயிண்ட் பாபா நம்ம எல்லாருக்கும் சொல்லி இருக்காங்க. முதல்ல ஜின்னு பத்தி சொல்லி இருக்காங்க. ஒருவேளை நம்முடைய மனசுல சுமை இருக்குன்னா அதனுடைய அடையாளம் என்ன? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அதனுடைய அடையாளம் உங்களுடைய முகத்துல எந்த ரூபத்துல அது தென்படும்? களைப்பு என்ற ரூபத்தில். களைப்பினுடைய அடையாளமாக ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்றாங்க. கவலையோட இருக்கிற மனிதர் அது முகத்துல தெரியும். ரொம்ப களைப்படைஞ்சு போயிருக்காங்கன்னா அதுவும் முகத்துல தெரியும். களைப்பு என்பது எந்த விஷயத்தினுடைய அடையாளம்? ஒருத்தவங்களுக்கு வருமானமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க முன்னேறவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்களுக்கு களைப்பா இருப்பாங்க. எந்த ஒரு மனிதரும் ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு களைப்பு ஏற்படாது. இன்னைக்கு காலையில அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, சாயந்தரம் என்ன 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் என்ன கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதுமே 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்னு சொன்னதுமே எல்லாரும் மனசும் சந்தோஷப்படுது. சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நான் கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு போவோம் அப்படின்ட்டு. ஒருவேளை இன்னைக்கு சாயந்தரம் 6 to 8 அகண்ட யோகா இருக்குதுன்னு சொன்னா என்ன நடக்கும்? வித்தியாசம் ஆயிடும்ல. நான் இப்போ கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்காக மேல மவுண்டவு போறத கூட ஒத்தி வச்சுட்டு இங்க ப்ரோக்ராமுக்கு வரேன். பட்டி வச்சோன்னா மேல போக வேண்டிய ப்ரோக்ராம் இல்லாட்டினாலும் ப்ரோக்ராம் உருவாக்கிக்கிட்டு நம்ம மேல போயிடுவோம். இதுதான் வித்தியாசம். ரசனை இருந்ததுன்னா மனிதர்களுடைய அந்த களைப்பு, கவலை எதுவுமே வராது. கொட்டாவி, தூக்கம் எதுவுமே வராது. ஒருவேளை அவங்களுக்கு அதுல ரசனை இல்லைன்னா எல்லாமே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், சுமையாக இருக்கும். குஷியில அந்த டைம் பறந்து பறந்து போயிடுமா நேரம் எல்லாம். அதனால நீங்க பாருங்க, இந்த பாபா சொல்லி இருக்காங்கன்னு ஒரு தடவை பாபா பட்னா போயிருந்தாங்க. பட்னால ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள விஷயம் அது. அங்க ஒரு சேட் இருந்தாரு. அவர் பேரு ஜலான் சேட். ரொம்ப பிரசித்தி பெற்ற மனிதர் அந்த ஊர்ல. அவருக்கு ஞானம் கிடைச்சது. ஞானத்துல ரொம்ப நல்ல பிரபாவம் அவருக்கு ஏற்பட்டது. அவர் சென்டருக்கு சிஸ்டர்ஸ கூப்பிட்டாரு. பிரகாஷ்மணி தாதி பாபா அவங்கள அங்க வச்சிருந்தாங்க சீனியர் டீச்சரை. அவங்க சீனியர் டீச்சர் பிரகாஷ்மணி தாதி அவர்கிட்ட அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் பாபாவும் அங்கே போனாங்க. அவருக்கு ரொம்ப பெரிய வீடு இருந்தது. நதி வழியா அந்த வீட்டுக்கு போகணும். பாபா ப்ரோக்ராம் பண்ணினாங்க. ராத்திரியில யோகா எல்லாம் செய்வோம், கிளாஸ் எல்லாம் பண்ணோம் இல்லையா? அப்போ எல்லாருடைய முடியவும் கட்டி வச்சிடுவாங்களாமா. பாபா கூட அனைத்து இணைப்பதற்கான ப்ரோக்ராம் பண்ணினாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சுட்டாங்க. அப்ப அந்த ஜலான் சேட்டு வந்தாரு. நிறைய சாப்பிட்டுட்டு வந்தாரு. உட்காந்துட்டு தூங்க ஆரம்பிச்சாரு. கொட்டாயி விட்டாரு. பாபா ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டாங்க. பாபா சொன்னாங்க, என்ன லாபம்? இதனுடைய வேல்யூவே தெரியாத அந்த மனிதர் இங்க உட்காந்துட்டு என்னத்த செய்ய போறாருன்னு ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அது மாதிரி கடைக்காரங்களை பத்தியும் பாபா சொல்லுவாங்க. அவங்களுக்கு வருமானம் சம்பாதிக்க வேண்டிய நேரம் வந்தா சாப்பிட்ற நேரத்தையும் நிறுத்திட்டு வந்துடுவாங்க. கடையை மூட வேண்டிய நேரம் வந்தாலுமே கூட வாடிக்கையாளர் வந்தா கதவை திறந்துகிட்டு கூட அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. பிராப்தி இல்லை அப்படின்னாதான் அவங்களுக்கு கொட்டாவி வரும், தூக்கம் வரும். அதனால அடையாளம் தெரிந்து விடுகிறது. பாபா சொல்லுவாங்க, முகத்துல களைப்பினுடைய அடையாளம் என்ன நிரூபணம் செய்கின்றது? இந்த களைப்பு சுமையினால் ஏற்படுகின்றது. நம்முடைய மனசுல சூக்ஷ்மமான சுமைகள் இருக்குது இல்லையா? ஒண்ணு ஸ்தூலமான பாவம், இன்னொன்னு சூக்ஷ்மமான பாவம், இன்னொன்னு ஸ்தூல புண்ணியம், அடுத்தது சூக்ஷ்ம புண்ணியம்.
ஒண்ணு ஸ்தூல சேவை, இன்னொன்னு சூக்ஷ்ம சேவை. இப்பெல்லாம் மனசா சேவை மீது என்ன அதிகமான கவனம் ஈர்க்கப்படுகின்றது. ஸ்தூலமான சேவை செய்தோம் என்றால் பாருங்க, நம்ம இங்க உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப எத்தனை சகோதர சகோதரிகள் இருக்காங்க? நேத்துல இருந்து 180 இருந்தாங்க. நேத்து பேசி இருந்தா 120 இருந்திருப்பாங்க. எத்தனை பேர்கிட்ட பேசி இருப்போம்? ஆனா மனதின் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய முடியும். இந்த மாதிரி மனதின் மூலமாக நீங்க சுப பாவனை, சுப விருப்பம் வைத்து அநேக ஆத்மாக்களுடைய நன்மைக்கான காரணமாக ஆக முடியும். இந்த மாதிரி மனசால தவறு செய்யும் பொழுது அநேக ஆத்மாக்களுடைய தீமைக்கும் நிமித்தமாக ஆகிவிடுகின்றோம். அவங்கள ஃபாஸ்டாவும் நடத்த முடியும், அவங்கள இன்னும் முன்ன காட்டிலும் இன்னும் ஸ்லோவாகவும் ஆக்க முடியும். வார்த்தையின் மூலம் அப்புறமா தான் பாவங்கள் உருவாகுது. முதல்ல மனசனாலே உருவாகிடுது. அதனால இந்த சூட்சமமான பாவம் என்பது மிகப்பெரிய சுமையாகும். ஒருவேளை மனசுல சுமைய பார்க்க விரும்புறீங்கன்னா, நாம ஸ்தூல பாவங்கள் செய்யாவிட்டாலும் கூட பாபா சொல்றாங்க இல்லையா, நீங்க 2 விதமான எண்ணங்கள் சொல்றீங்க. ஒண்ணு வீணான எண்ணங்கள், இன்னொன்னு விகல்பங்கள். நீங்க விகல்பங்கள் செய்யாவிட்டாலும் கூட விகார எண்ணங்கள் என்பது மிக மோசமானது, அதை நீங்க உருவாக்கல. ஆனா இந்த வீணான எண்ணங்களும் சுமையை ஏற்படுத்தக்கூடியதையே வீணான எண்ணங்கள் வருகின்றது. வீணான எண்ணங்கள் மெஜாரிட்டி வருது. ஏன்னா இப்போ ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயம், ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா ரொம்ப கவனமாயிடுவோம். இது போய் நம்ம கிட்ட வருதே அப்படின்னு நம்ம எச்சரிக்கை ஆயிடுவோம். இப்போ எடுத்துக்காட்டாக டெல்லியில போய்கிட்டு இருக்கீங்க, டெல்லி தெருவுல போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு சேர் உங்க மேல விழுகிற மாதிரி வருதுன்னா உடனே கவனமா இருந்து விலகிடுவீங்க. ஆனா டெல்லியில இருக்கிற பொல்யூஷன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா உங்க ட்ரெஸ்ல பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல உங்க ட்ரெஸ்ஸே வீணாயிடும். அது மாதிரி இந்த வீணான எண்ணங்கள் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா கண்டினியூஸா வரும்போது அதுல இருந்து நாம தப்பிக்கிறதுக்கான கவனமும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது மெதுவா நம்ம மேல சேருது. இந்த வீணான எண்ணங்கள் சுமையாக ஆகிவிடுகின்றது. இது எதனுடைய அடையாளம்? இந்த வீணான எண்ணங்கள் பாபா நமக்கு சொல்றாங்க, டிராமா பத்தி சொல்றாங்க. எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்றாங்க, வைக்க தெரியல நமக்கு. அதாவது கடந்த கால சிந்தனைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. தாதி சொல்லுவாங்க அடிக்கடி, சிந்திக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அது ஒரு பழக்கமா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமும் என்ன பண்றோம்னா பச்சாதாபப்படுவோம். அப்புறம் அது ஒரு பழக்கமா மாறி போயிடுது. துக்கம் வரும், கண்ணீர் வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே அதை சிஸ்டர் கிட்ட கொண்டுகிட்டு போவோம். சிஸ்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அதை அவங்க சால்வ் பண்ணுவாங்க. அடுத்து இன்னொரு பிரச்சனையை கொண்டுகிட்டு போவோம். இதுவே ஒரு பழக்கமாகவே நமக்கு ஆகிடுது. இதுக்கு காரணம் என்னன்னா, நாடகத்தை பத்தின சரியான ஞானம் நம்ம கிட்ட இல்லை. அதனால நமக்கு கடந்த கால சிந்தனைகளும் எதிர்கால சிந்தனைகளும் பர சிந்தனைகளும் வீணான பயத்தினுடைய சிந்தனைகளும் நிறைய எண்ணங்கள் இது மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இது நமக்கு சுமையாக ஆகிவிடுகிறது. அப்புறம் மற்றவங்களை பத்தி நாம சிந்திக்கிறோம் இல்லையா, பர சிந்தனை, அந்த சிந்தனைகள்ல நெகட்டிவ் எண்ணங்களும் வந்து விடுகின்றது. ஒரு மனிதர் தன்னைத்தானே மாத்திக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மனிதரும் தன்னை மாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நாம அவங்கள பத்தி பிக்ஸடா ஒரு விஷயத்த வச்சிடுவோம். இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க மாறவே மாட்டாங்க, இத்தனை வருஷமா அவங்க மாறவே இல்லை, அப்புறம் இன்னும் ஆட் பண்ணுவோம், அவங்க மாறவே மாட்டாங்கன்ட்டு. இப்போ என்ன ஆச்சு? அவங்களுக்காக நம்ம சுப சிந்தனையா பண்ணியிருக்கிறோம், மனசால நன்மைக்கான பாவனையா வச்சிருக்கிறோம், நம்ம மனசால அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்கோம், அவங்க மாறவே மாட்டாங்க. இது சூக்ஷ்மமான பாவம் ஆகும். அர்த்தமே இல்லாம மத்தவங்கள பத்தி அதிகமா பேசுறது, சின்ன விஷயத்த பெருசாக்கி காட்டுறது, தான் பெரிய தப்ப மறைக்கிறதுக்கு அவங்களுடைய சின்ன தப்ப பெருசாக்குறது, இது எல்லாமே சூட்சம பாவம். இதுக்கான வழி என்ன அப்படின்னா, ஒண்ணு சத்தியம், இன்னொன்னு சரளத்தன்மை. ஒருவேளை நாமும் இப்படி நினைக்காம மத்தவங்களை சின்னவங்களாக்கிட்டு நாம பெரியவங்களாகணும், அந்த மாதிரி நிறைய நடக்குது. போட்டின்னு வர்றப்போ பெரியவங்களாகிறதுக்கான வழி என்னன்னா, மத்தவங்கள சின்னவங்களாக்கிடணும், நாம பெரியவங்களாயிடலாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவங்க ஏன் பெரியவங்களா இருக்காங்க, நாம ஏன் சின்னவங்களா இருக்கோம், இந்த ஏன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வந்து விடுகின்றது. ஒருவேளை அதுக்காக இதுக்கான தீர்வு என்னன்னா, 2 விஷயங்களை நம்ம பயன்படுத்தணும் இந்த ஆன்மீக முன்னேற்றத்திற்கு. ஒண்ணு சத்தியம், ரொம்ப ரொம்ப அவசியம். சத்தியத்துல
முதல்ல தனக்கிட்ட நம்ம சத்தியமா இருக்கணும், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சத்தியமா இருக்க முடியும். இததான் தியாகம், தபஸ்யா, சேவைன்னு சொல்றாங்கன்னு தியாகம் எல்லாருமே செஞ்சிருக்கோம். தியாகம் செய்யாட்டி இங்க எப்படி வரும்? சேவையில நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கோம். சேவைக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா சாப்பாட்டை கூட தியாகம் பண்ணிடுவோம், ஏன்னா குஷி கிடைக்குது. ஆனா நடுவுல இருக்க விஷயம் தபஸ்யா இருக்கு இல்லையா, தபஸ்யா நம்ம எதை சொல்றோம்? ஒண்ணு யோகா பண்றது, அதை நம்ம தபஸ்யான்னு நினைக்கிறோம். பாபா யோகான்ற பேரை கூட என்னன்னு சொல்லி இருக்காங்க, நீங்க யோகான்னு சொல்லாதீங்க, அது ரொம்ப கஷ்டமான விஷயம், நினைவுன்னு சொல்லுங்க. நினைவு கூட என்ன சொல்லியிருக்காங்க, சகஜமான நினைவுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இப்பெல்லாம் மன்மனா பவங்கிற வார்த்தையை கூட எவ்வளவு ஈஸியா ஆக்கி நமக்கு சொல்லியிருக்காங்க. நிராகாரமானவரிடம் உங்களுடைய கவனம் போகல அப்படின்னா உங்களுடைய குணங்களை, அவருடைய குணங்களை, பிராப்திகளை நினைங்க. இது கூட மன்மனாபவதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மனிதனுக்கு தனது மனசை ஒருநிலைப்படுத்துவதற்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுது. இந்த மாதிரி ஒருவேளை நம்ம சத்தியத்தை தனதாக்கி கொண்டோம் என்றால் நம்ம தபஸ்யான்னு சொல்றோம் இல்லையா, அது சத்தியத்தின் ஆதாரத்துலதான் நடக்குது. என்ன ஆனாலும் சரி, பூமியே பிறந்தாலும் பொய் பேசக்கூடாது, பொய் சிந்திக்க கூடாது, பிறருடைய விஷயத்த பொய் கற்பனை கலந்து விவாதம் பண்ணக்கூடாது, தன்னுடைய விஷயத்திலையும் பொய்ய கற்பனையை கலந்து அதை விவாதம் பண்ணக்கூடாது. என்ன சொல்றாங்க பாபா? இந்த ஜானகி தாதி சொல்லுவாங்க, தன்னுடைய விஷயத்தை நிரூபணம் பண்றதுக்காக நிறைய மசாலா ரெடி பண்றாங்க. நான் சரி அப்படிங்கறத நிரூபணம் பண்றதுக்காக நிறைய மசாலா ரெடி பண்றாங்க. கோர்ட்ல வக்கீல் ஒருத்தவங்களுடைய கேஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பாசிபிள் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நிரூபணம் பண்றதுக்காக ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் முன்னாடி வைப்பாங்க, வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் மறைச்சிடுவாங்க. அந்த ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் சொல்லும் போது முடிவே மாறி போயிடுது. அப்போ பாபா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த யுக்தி ரொம்ப நல்லது, அது விவாதத்துக்கு சரி கிடையாது, நமக்கு சரி கிடையாது. பாபா என்ன சொல்லுவாங்க, நீங்க வக்கீலாகாம ஜட்ஜ் ஆகுங்க தனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வக்கீலாக ஆனோம்னா சாக்கு போக்கு சொல்லுவோம், சோம்பேறித்தனமா இருப்போம், நம்ம தான் சரி நிரூபிக்கிறதுக்கான நம்ம விவாதங்கள்லாம் பண்ணுவோம். இந்த நிரூபணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்காது. நான் பெரியவங்களை ஆகணும், நான் பிரசித்தி பெறணும்னு சொல்லிதான் நம்ம நிரூபணம் பண்றதுக்கான முயற்சி பண்றோம். ஆனா நீங்க பிரசித்தி ஆகணும்னா வாழ்க்கையில பிரத்யட்சமா நடைமுறையில கொண்டுட்டு வாங்க. ஒவ்வொருத்துக்குமே நிரூபணம் தேவைப்படுது, எடுத்துக்காட்டு தேவைப்படுது. அதனால சத்தியத்தை தனதாக்கி கொள்வது ஒரு தபஸ்யா ஆகும். அதே போல எளிமையை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். எளிமைனா ஒண்ணு ட்ரெஸ்ல எளிமை இருக்கணும், மனசுல எளிமை இல்லை அப்படின்னா ட்ரெஸ்லயும் எளிமை இருக்காது. மனசுல எளிமை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். சத்தியமான மனசு, சாதாரணமான மனசு சூட்சமமான பாவங்கள் செய்வதிலிருந்து நம்மை காப்பாற்றி விடுகின்றது. சூட்சமான புண்ணியம் நமக்கு அதிகமாகுகின்றது. பிடிவாதம் பிடிப்பவர்கள் நிரூபணம் செய்கின்றார்கள். நிரூபணம் செய்பவர்கள் பிரசித்தி ஆக முடியாது. அதனால சத்தியத்தை தனதாக்கி கொள்வது ஒரு தபஸ்யா. அடுத்தது எளிமையை தனதாக்கி கொள்ள வேண்டும். எளிமையில் ஒன்று சரீரத்தின் எளிமை, அதாவது ட்ரெஸ் எளிமையா இருக்கணும். உள்ளுக்குள்ள எளிமை இல்லாட்டி ட்ரெஸ்லயும் எளிமை இருக்காது. நாம இருக்கிறது, சாப்பிடுறது எல்லாமே எளிமையா இருக்கணும். ஆனா இது எல்லாத்தையும் விட மனதின் எளிமை மிக முக்கியமானது. எனவே சத்தியமான மனம், எளிமையான மனம், இதனால் நமது சூக்ஷ்ம பாவங்கள்ல இருந்து நாம தப்பிச்சிடுறோம். சூக்ஷ்ம புண்ணியம் நமக்கு அதிகமாகும். இப்போ யாராவது தவறு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பென்சிலால எழுதுனாங்கன்னா ரப்பர் வச்சு அழிச்சிடுவாங்க, பேனாவில் எழுதுனா அடிக்கிறாங்க, அப்புறம் புதுசா எழுதுறாங்க. இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் உலகம், என்ன பண்றாங்க, புதுசா ஏதாவது நல்லதா எழுதினாங்கன்னா பழசு தானாகவே அழிஞ்சிடுது. இந்த கேசட்ல எல்லாம் பழசு ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க, அதுலயே புதுசு ரெக்கார்ட் பண்ணா பழசு தானாகவே கிளீன் ஆயிடும். முரளியில இதுவும் கூட வந்திருக்குது. நாமும் புதுசா நல்லபடியா எழுத ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பாருங்க, இப்போ பழைய சம்ஸ்காரம் எப்படி இருந்தாலும் சரி அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அப்படியே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், மனசு சோர்வடைஞ்சிடும். புது வாழ்க்கையை ஆரம்பம் செய்து புதிய கேசட் நாம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம ரெக்கார்ட் பண்ண விரும்புற மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, பாபா சொல்லி இருக்காங்க, சங்கம யுகத்தினுடைய முழு பிலிமும் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதை வச்சு நம்முடைய எதிர்கால வாழ்க்கை உருவாக்குகின்றது. இப்போ ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ நாமளே பார்க்கலாம் நாம என்னென்ன உருவாக்கிக்கிட்டு இருக்கோம்ட்டு.
சங்கம யுகத்துல நாம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்ட்டு எல்லாமே நமக்கு கடைசியா காட்டிடுவாங்க. எவ்வளவு நேரம் நாம ஆகாயத்துல சிம்மாசனத்துல இருந்தோம், எவ்வளவு நேரம் மண்ணுல இருந்தோம், எவ்வளவு நேரம் முன்னேறி சென்றோம், எவ்வளவு நேரம் கீழே இறங்கி நின்னோம், எவ்வளவு நேரம் நிரந்தரமா இருந்தோமா இல்ல ஏற்றம் இறக்கமா அப்படி இருந்தோமா. இந்த மாதிரி பாபா நமக்கு சொல்லி இருக்காங்க. எது நடந்து முடிஞ்சதோ முடிஞ்சிருச்சு, அதுக்கு ஒண்ணும் நீங்க செய்ய முடியாது. ஆனா இப்பொழுதிலிருந்து மிச்சம் இருக்கிற இந்த நேரத்துல நிரந்தரமாக ஒரே மாதிரி நம்முடைய கேசட்டை ஃபில்அப் பண்ணணும். காலியா இருக்கக்கூடாது. ஒருத்தங்க கடையில கேசட் வாங்குறாங்க, கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிருக்கு, கொஞ்சம் காலியா இருக்கு, அப்புறம் ரெக்கார்டு. சிலது நல்லா ரெக்கார்ட் ஆகி இருக்கு, சிலது சரியாவே ரெக்கார்ட் ஆகல, சிலதுல பாட்டு நல்லா ரெக்கார்ட் ஆகி இருக்கு, சில நேரம் ஏதோ சத்தம் வந்துகிட்டே இருக்கு, நாய்ஸ்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஏதோ சத்தமா வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த கேசட் பிடிக்குமா? அதனால தாதிஜி சொல்லியிருக்காங்க, ஹார்மோனியத்தை போல 7 சுரங்களுடைய பாடல் ரெக்கார்ட் ஆகி இருக்கு. அது மாதிரி நமது வாழ்க்கையும் இருக்கணும். தன்னைத்தானே செக் பண்ணி பாருங்க. நமக்கு வாய்ப்பு பாபா கொடுத்துருக்காங்க, பேனாவை கையில கொடுத்துருக்காங்க. நீங்க எவ்வளவு விரும்புறீங்களோ அவ்வளோ நல்லபடியா உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள முடியும். நீங்க பாக்யவி தாத்தா கூட இருக்கீங்க, அவருடைய குழந்தையாகி இருக்கீங்க. எவ்வளோ நீங்க வேணுமோ உங்க அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கலாம். ஆனாலும் நம்ம கம்மியா தான் உருவாக்குறோம்னா நம்மள என்னன்னு சொல்றது? அதிர்ஷ்டத்தை பக்கத்துன்னு சொல்லுவாங்க. குறைவான அதிர்ஷ்டத்தை உருவாக்குறவங்கள குறைவான பக்கத்தும்பாங்க. நாம பக்தாவர ஆகணும்னா, அதிர்ஷ்டசாலி ஆகணும், சிம்மாசனதாரி ஆகணும்னா நம்ம அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கணும். பாபா நமக்கு சொல்லி இருக்காங்க. இத குறைவான அதிர்ஷ்டத்தை உருவாக்கணும்னா அது நல்ல விஷயம் கிடையாது. 2-3 நாளைக்கு முன்னாடி கூட பாபா முரளியில சொல்லி இருந்தாங்க, எலிக்கு ஒரு மஞ்சள் துண்டு கிடைச்சதுன்னா எனக்கு நிறைய கிடைச்சிச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்குமா. பகவான் வீட்டுக்கு வந்துட்டு நாம கொஞ்சமா எடுத்துட்டு அதுலயே திருப்தியை இடக்கூடாது. அதனால பாபா நமக்கு சொல்லி இருக்காங்க, நீங்க உங்க மனச சுமையில இருந்து விடுதலை பண்ணுங்க. நாம கவலையற்றவங்களாக விரும்புறோம் அப்படின்னா, நம்ம மனசுல கவலை இல்லாம இருக்குன்னு நினைச்சோம்னா நம்ம முகத்திலேயோ பேச்சிலேயோ செயல்லையோ கவலை வராது. மத்தவங்களையும் கவலைப்பட விட மாட்டோம். தான் கவலையோட இருக்கிறோம்னா மத்தவங்களையும் கவலைப்பட வச்சிடுவோம். இப்ப ட்ரெயின் வரல அப்படின்னா உடனே மத்தவங்கள்ட்ட அந்த ட்ரெயின் வரல அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையா கதையை சொல்லி அவங்களையும் கவலைப்பட வச்சிடுவோம். இந்த மாதிரி நாமளும் கவலைப்படக்கூடாது, மத்தவங்களையும் கவலைப்பட விடக்கூடாது. சில நேரங்கள்ல கதையில சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு, ஒரு பிச்சைக்காரர் இருந்தான்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஒரு மகாராஜா இருந்தாரு. அவரு கவலையுள்ள மகாராஜா. அவர் மகாராஜாவா பிச்சைக்காரனா? கவலையோட இருக்கிறவங்க மனதின் சுமையோட இருப்பாங்க. ஆனா அந்த மனதினுடைய சுமைக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க? தேக அபிமானம். ஒண்ணு வீணான எண்ணங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். நான் சரி. முதல்ல பாபா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. பாபா சொல்லியிருக்காங்க அடிப்படை காரணம் என்னன்னா தேக உணர்வு. அடிப்படை காரணம், ஏன்னா அது ஒரு மண்ணு. மகாராஜானா சிம்மாசனத்துலதான் உட்காருவாங்க. பாபாவுடைய மனம் என்ற சிம்மாசனத்துல சங்கம யுகத்துல யாரால உட்கார முடியும்னா கவலை இல்லாத மகாராஜா. யாரு கவலையே இல்லாதவங்களோ அவங்கதான் சிம்மாசனத்துல உட்கார முடியும். கவலையோட இருக்கிறவங்க சிம்மாசனத்துல உட்கார முடியாது. எங்கே உட்காருவாங்க? பூமியில தான் உட்காருவாங்க, மண்ணுல தான் உட்காருவாங்க. மண்ணு என்பது தேக உணர்வு. ஒருவேளை நமக்கு கொஞ்சமாச்சும் தேக உணர்வு இருக்குது பாருங்க, நம்முடைய ஞானம் எல்லாத்துல இருந்தும் தனிப்பட்டது. நம்முடைய ஃபர்ஸ்ட் லெசனே நான் ஒரு ஆத்மா, கடைசி லெசன் என்ன? நான் ஒரு ஆத்மா, வேற ஒண்ணு கிடையாது. இது ரெண்டுக்கும் இடையில தான் நமது படிப்பு. தேகத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறோம்னா அர்த்தம் நம்ம தேகத்துல இருந்து கொண்டே தேகத்தினுடைய விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கணும். சிம்மாசனம் ஆகாயத்துல இருக்காது, பூமியில தானே இருக்கணும். சிம்மாசனத்துல உட்கார்ந்துகிட்டே பூமியில கால் படக்கூடாது. தேகத்துல இருந்துகிட்டே தேகத்தின் விஷயங்கள்ல நம்ம மனசு ஈடுபடக்கூடாது. தேக உணர்வு என்பது கொஞ்சம் கூட, ஏன்னா தேக அபிமானம் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எல்லா நெகட்டிவான விஷயங்களும் வீணான விஷயங்களும் ஆரம்பமாயிடும். அப்புறம் தேக அபிமானத்தை விட மோசமான விஷயம் என்னது? தேக அபிமானம். புண்ணியத்துக்கான அடிப்படை கருணை, பாவத்துக்கான அடிப்படை அபிமானம். பாபா சொல்றாங்கல்ல, எல்லாருக்குமே இரக்கம் காட்டுங்க, கருணை காட்டுங்கன்னு சொல்றாங்க இல்லையா? முதல் கருணை எது? தன் மீது கருணை காட்ட வேண்டும். முதல் கருணை என்னவென்றால், நாமோ மனதினுடைய சுமையில இருந்து விடுபட விரும்புறோம் அப்படின்னா
கவலைகள்ல இருந்து விடுபட்டு இருக்க விரும்புறோம் அப்படின்னா, நம்முடைய முகத்துல மலர்ச்சி இருக்கணும் அப்படின்னா, கவலையினுடைய ரேகை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், ஏன்னா முகம்தானே மனதிற்கான கண்ணாடி, மனசுல உள்ளதை வெளிப்படுத்தி காட்டிடும் இல்லையா? மனசுல அப்போ சுமை இருக்கக்கூடாது. சுமை ஏற்படுவது தேக உணர்வுனால. அப்புறம் பாபா சொல்றாங்க, தேக அபிமானத்தினுடைய இன்றைய ரூபம் என்ன? ஒண்ணு வீணான எண்ணங்கள். வீணான எண்ணங்கள் எந்த மனசுல வருதுன்னா, சுமையோடு இருக்கிற மனசுல. உங்களுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கணுமா? அது வார்த்தைகள்ல செயல்ல வரக்கூடிய எண்ணங்களா இருக்கணுமா? அதை விட அதிகமான எண்ணங்கள் எல்லாம் வேஸ்ட் எண்ணங்கள் தான். எதை நீங்க பேச முடியுதோ செய்ய முடியுதோ அது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மட்டும்தான் வரணும். அதுக்கு மேல எண்ணங்கள் வரக்கூடாது, அது வேஸ்ட். பாபா சொல்றாங்க, நீங்க சன்னியாசி எல்லாம் கூட்டிட்டு வரணும், அவங்க நன்மை செய்யணும்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு நீங்க சாந்திவன்ல இருந்துகிட்டு அதை பத்தி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது வேஸ்ட் தானே. சாந்திவன்ல நீங்க உங்க ஊருக்கு போனதுன்னா சன்னியாசிகளை பார்த்து சேவா பண்ண முடியும். இங்கே உட்காந்துட்டு அதை பத்தி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட். சோ நடைமுறையில என்ன நம்ம காரியம் செய்யறோமோ அதை பத்தின எண்ணங்கள் மட்டும்தான் வரணும். அந்த எண்ணங்கள் வர்றதுதான் நம்ம செயல்படுத்தணும். இடையில வேற எண்ணங்கள் வரக்கூடாது. அந்த மாதிரி நேரடியா சிந்தனை பண்றதா நேர் வழி. இல்லாட்டி சுத்தி சுத்தி நம்ம போய்கிட்டே இருப்போம். அது ரொம்ப டயர்டை கொடுக்கும். இப்ப நம்ம சொல்ற பார்த்து பார்க்காம இருங்க, கேட்டு கேட்காம இருங்கன்னு சொல்றோம். இது என்னது? எது வரைக்கும் நம்ம தேக உணர்வுலயே இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம கேட்டு கேட்காமலாம் இருக்க முடியாது. எல்லாம் காதுல விழுகும். நாம ஆத்மாவாக இருந்தோம் அப்படின்னா ஆத்மாவுக்கு கண்ணு காது எதுவுமே கிடையாது. அப்ப ஆத்மாதான் விடுபட்டு இருக்க முடியும். நாம ஆத்மா அபிமானியாக இருந்தோம்னா பார்த்தும் பார்க்காம இருக்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி.